உங்களுக்கு நாளைக்கு தான் நாடகம். அதனால இன்னைக்கு நீங்க தாராளமா சிம்லாவை சுத்தி பார்க்கலாம். குறும்பு எங்கல வெளியில வெளியில. அதனால ஆண் நடிகர்களை கூட்டிட்டு நீங்க முதல்ல பஸ்ல போங்க, பெண் நடிகர்களை கூட்டிட்டு பின்னால கார்ல வர. நீங்க எங்களை இவ்வளவு தூரம் சிம்லா வரைக்கும் அழைச்சிட்டு வந்து 6 டிராமா கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம்னே தெரியல. ஆமா, பெரிய மனுஷன் சில்லறையா கொடுத்தா வாங்கிக்க மாட்டாரு. சரி, பாட்டில வாங்கி தரலாம்னா? அட போடா, சிம்லால கிடைக்காத பாட்டிலா. நம்ம கேரளால பண்ணுமே, அதை சொல்லிடுவோம். அத போய் சொல்லிட்டு அதை சொல்லுவேனா? இந்த லேடி ஆர்டிஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுமே. பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காரு. நான் ஒண்ணு அப்படி சொல்லல. நான் ஒண்ணு முற்றும் திறந்த முனிவன் இல்லன்னு சொல்ல வந்தேன். அப்ப சரி, ஓகே, சொல்லிடு. எங்க ட்ரூப்ல ஒரு பொண்ணு குள்ளமா குண்டா இருக்குமே, நம்ம ஸ்ரீ தானே? நம்ம ஸ்ரீயா? என்ன சார் லக்ன நட்சத்திரம் எல்லாம் சொல்லுவீங்க போல இருக்கு. சரி, மேட்டர் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆண் நடிகர்கள் எல்லாம் பிக்னிக் போட்டோம். நீங்க ஐயோ சொல்லவே இல்ல, அதுக்குள்ள புரிஞ்சுட்டீங்க. இந்த இடம் நேரம் காலம் எல்லாம் இவன் சொல்லுவான். எனக்கு வெக்கமா இருக்கு, இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. பட்டுமா சொல்லிடுற. நீங்க என்ன செய்றீங்க? அது தெரியும் சார். எந்த இடம்? பக்கத்துல தான். நீங்க சொல்லல, ஜூப்ளி பார்க். அங்க போய் நட்ட நடுவுல வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு ட்ரெஸ்ஸோட போகாதீங்க, அவளுக்கு அடையாளம் தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, பனியனோட வெயிட் பண்ணுங்க. பனியனா? ஹலோ, வெள்ளை பனியனா கலர் பனியனா? ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. అవునా నువ్వు వెళ్ళు. இல்ல இல்ல, அவன் இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து தனியா பேசணும். சொல்லு. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க புருஷன் செத்து எத்தனை வருஷம் இருக்கும்? சி, నాకు ఇంకా కళ్యాణం అవలేదు. ஐயோ, அப்ப ஸ்ரீ నా பண்ணுதா? నేను కళ్యాణం பண்ணிக்க முடியாது. ஐயோ, ஏங்க அப்படி? నా అమ్మకే ఇంకా కళ్యాణం అవలేదే. நல்ல பரம்பரைடா, வா போயிடலாம். இல்ல, நம்ம வேலை ஆகணும். அது சரி விடுங்க, பழசெல்லாம் எதுக்கு இப்ப கிளறிக்கிட்டு? ఎందుకు అడుగుతున్నారు? நீ சொல்ற, நான் சொல்றேன். சிம்லால ஒரு பெரிய பணக்காரரு, அவன் நிறைய ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு. இந்த ஐஸ் எல்லாம் அவர் தான். அவரு உங்களை பாத்துட்டாரு. பார்த்ததுல இருந்து அவருக்கு ஒரு இது. எது? நீ சொல்ற, எனக்கு வெக்கமா சொல்லு சொல்லு. அவர் உங்களை சின்ன விட செட்டப் பண்ணிக்கிறேங்கிறாரு. అవునా? அப்போ நான் ஸ்ரீ அவ்வளவு சின்ன வீடு இல்ல, 4-5 பேர் இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். பாபு கோபு, మీరు சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரிய காரியம் எல்லாம் பண்றீங்க. எப்படியாவது நம்ம வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வைக்கணும். என்னங்க ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் விளக்கெல்லாம் பேசிட்டு? அவரை எக்கட பாக்கலாம், எப்படி பேசலாம்? நீயே சொல்ற. அவரு கொஞ்சம் வித்தியாசமான பணக்காரரு. அந்த ஜூப்ளி பார்க்ல நடுவுல பனியனோட உட்கார்ந்து இருப்பாரு. போங்க. பனியனோட வா, இப்படி வா, போதா போதா. நீங்களா? అవును, నేనే. గోబు బాబు சொல்லிதான் వచ్చాను. அப்ப இது உங்களுக்கு சம்மதம் தானே? ఏమండి, கரும்பு தின்ன கூலியா? நீங்க இவ்வளவு ஃப்ரீயா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. అవునా? చాలా సంతోషండి. నాకు కూడా உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிக்குదండి. பணத்தை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சொன்னாங்க మీరు పెద్ద కోడీశ్వరరు అని. அப்போ எங்க எப்போ சந்திக்கலாம்? ఇప్పుడే, ఇక్కడేనే. இக்கடனே வா, இக்கடனே வா. வந்திருக்கேடா? வந்திருக்கேனே வா. நீங்க யார் சொல்றீங்க? நானுதான். என்னதான் உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு கோபு பாபு அனுப்பிச்சாங்க. నేను పొండుదానే. అయ్యో నిలండి, నేను బాలేదా? నేను భయం బాగున్నానండి. ஐஸ் வலிக்கிற போது நாடகார பொம்பளைங்கன்னா கேவலமா நினைச்சியா? இப்ப எப்படி இருக்கு? ஐயோ வேணாம் வேணாம், நாளையில இருந்து பொண்டாட்டி கூட தங்கச்சின்னு கூப்பிடுறேன். அப்படியா மச்சான்? ஓகே. ஐயா, என் துணி வாங்கி கொடுத்துருங்க, குளிருது. அதா துணி இவ்வண்டி, நல்லா இவ்வண்டி வாங்கி. ஐயா துணியை வேணாம்.